குருவடிச்சரணம் திருவடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே இன்றைக்கி அமாவாசை மார்கழி 15 மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயரோட மார்கழி மூலம் ஆஞ்சநேயரோட திருநட்சத்திரம். அவருக்கு ஒரு 5 வடையோ ஒரு 3 வடையோ வடமாலை சாத்தினோம்னா அவ்வளோ நல்லது நேர்களே. என்கிட்ட குட்டி ஆஞ்சநேயர்னால குட்டி குட்டி வடையாக போட்டு சாத்தியிருக்கேன். அப்புறம் அழகான ஆஞ்சநேயர் மலைக்கோலம். இது என்ன நினச்சி இந்த மலைக்கோலத்தில் நம்ம வேண்டிக்கிறோமோ நிவர்த்தி கண்டிப்பாக ஆகும். உண்மை நேர்களே. ஆனால் பொறுமை வேணும். அந்த ஒரு பக்தின்னு உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அவர் என்ன கொடுத்தாலும் பொறுமை வேணும். இந்த வளைவில் கேர்வில் நம்ம செந்தூரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஜோதி கூட நீங்கள் ஏற்றலாம். 7 எத்தனை வேணாலும் நீங்கள் மலைக்கோலம் போடலாம் பெருசாக. அந்த ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு நீங்கள் பூவோ ஜோதியோ குங்குமமோ சந்தனமோ அந்த தெரியணுங்கிறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். அந்த ஒரு சுழிவுலையும் நீங்கள் ஒரு விளக்கு வச்சிங்கன்னா என்னென்னா ஆஞ்சநேயரோட வால்னு நம்ம பாவிச்சுக்கணும். இதில் பாயசம் வடை அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு எல்லாமே. நேர்களே நம்ம பக்தியில் நம்மளோட பர்த்டே எப்படியோ கடவுளோட திருநட்சத்திரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த வடமாலை குட்டி வடை கோர்த்தது என் பொண்ணு. ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கணும் நேர்களே. ஒன்றும் அதை இதை செய்ய அப்படின்னு ஆன்மீகத்துக்குள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் நுழைக்க வைக்கணும் உள்ள. அது கண்டிப்பாக ஒரு முக்கியம். இப்போ என் குழந்தை ஒரு குட்டி ஏதோ ஒரு ஸ்லோகம், பாப்பா பாப்பா குட்டி உங்களுக்காண்டி ஒரு ஏதோ ஒன்று ராமர் குட்டி ஸ்லோ பாட்டோ ஏதோ ஒரு பாட்டு பாடு வாய்ஸ். ஓம் சக்தி பராசக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. மார்கழி மூலம் மார்கழி 15 இன்றைக்கி அனுமந்த், அதாவது ஆஞ்சநேயரோட பர்த்டே திருநட்சத்திரம். அவருக்கு வடமாலை சாத்தியிருக்கேன். மலையை தூக்கிண்டு நம்மளோட என்ன சொல்லலாம், நம்மளோட வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. அதுக்கு கண்ணது ப்ளஸ் வடை பாயசம் திராட்சை அழகான ஒரு தெய்வம். 2 வடமாலை குட்டி ஆஞ்சநேயர்னால சாத்தினேன். இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கி அமாவாசை அவ்வளோ நல்லது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஆஞ்சநேயரோட திருநட்சத்திரங்கிறதுனால நைவேத்தியம் எல்லோரும் பண்ணுங்க நேர்களே. கண்டிப்பாக சாயந்தரம், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மடியாக பண்ணினோம்னா அவ்வளோ நல்லது. தயிர் சாதமோ ஒரு சாதம் பருப்போ ஒரு 2 வடை இப்படி உங்களால் என்ன முடியுமோ. பட் ஆனால் இன்னொன்று மெயின் என்னன்னா ஒரு மழைக்கோலம் போட்டால் தான் அவர் ஜாங்குன்னு உட்காந்துருவார். கண்டிப்பாக எந்த ரூபத்தில் வருவார்னு தெரியாது, ஏற்றுன்றுவார். அழகாக இருக்கா நேர்களே. ஸ்ரீராமா ஜெயராமா ஸ்ரீராமா ஜெயராமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர், சோதிமணிமாடன் தோன்றுமோர், நீதியார் நல்ல பக்தர்கள் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தோர் வேதக்கோணோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 முடியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு.